ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீட் 2026 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் இப்போ ரிலாக்ஸாக இருப்பீங்க. இந்த நீட் படிக்கணுமேங்கிற ஒரு மன அழுத்தம், ஐயோ பரீட்சை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ப்ரெஷர் இருந்திருக்கும். இப்போ நல்லபடியாக பரீட்சை எழுதியாச்சு. அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இப்போ வீட்டில் இருப்பீங்க. சந்தோஷமாக உங்களுடைய ஹாலிடேஸ் வந்து போகட்டும். வாழ்த்துக்கள். இப்போ நிறைய கேள்விகள் நம்ம மனசில் இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் பேச போகிறது இல்லை. ஆனால் எனக்கே தெரியும் என்ன கேள்விகள் இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம் பேப்பர் எப்படி, இது 2025 மாதிரி இருக்கா, 24 மாதிரி இருக்கா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்கும். ஆக்சுவலி இது 25 ரொம்ப கஷ்டம், இது அப்படி இல்லை. 24 ரொம்ப ஈஸி, அப்படியும் இது இல்லை. அதை பற்றி விளக்கமாக அடுத்த வீடியோவில் கொஸ்டின் பேப்பர் பற்றி நம்ம பேசலாம். அது கூடவே அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, இந்த வருஷத்தோட கட் ஆஃப் எப்படி இருக்கும், நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் கேட்டகரி வைஸ் என்ன மினிமம் மார்க் ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்கும், அந்த ஒரு கேள்வி இருக்கும். அதை சப்சிக்வெண்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்த ஒரு கேள்வி, நம்ம சக்தி நீட் அகாடமி மாணவர்கள் மாணவிகள் எப்படி எழுதுனாங்க, என்ன மார்க் நம்ம எதிர்பார்க்குறோம், அப்படி ஒரு கேள்வி இருக்கும். டாப் மார்க் திருச்சி கேம்பஸ் எவ்வளவு, டாப் மார்க் மதுரை கேம்பஸ் எவ்வளவு, இப்போ சொல்ல போகிறேன். அடுத்தது, அடுத்த வருஷத்தோட கோர்ஸ் எப்போ ஆரம்பிக்கிறோம். இப்போ 12th முடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கேள்வி இருக்கும் இல்லையா, நம்ம நீட் படிக்க போகிறோம், ஸோ சக்தியில் படிக்கலாம், எப்போ ஆரம்பிக்கிறாங்க, என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லுக் அட் திஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் அவர்ஸ், வெரி சின்சியர், டெடிகேட்டட், ஹார்ட் ஒர்க்கர். ஓகேயா, இவங்க நம்ம மதுரை கேம்பஸுடைய டாப்பர். ஸோ வைஷிகா got 691. ஓகே, ஸோ எல்லோரும் உங்கள் மனசில் இவங்களுக்கு ஒரு விஷ் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் யாராவது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் மாணவி யாராவது இந்த மார்க்கை விட கூட வாங்கியிருந்தால் கொஞ்சம் கமெண்டில் போடுங்க. எனக்கு ஒரு ஆசை, எல்லாருக்குள்ளது தானே, இவங்க தான் மதுரை மாவட்டத்தில் முதலிடமாக இருப்பாங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம், ஆசை. அது உண்மைதானா அப்படிங்கிறத நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். யாராவது இதை விட கூட வாங்கியிருந்தால் வாழ்த்துக்கள். அப்படி வாங்கியிருந்தால் ஜஸ்ட் மென்ஷன் தட் யுவர் நேம் அண்ட் யுவர் ஸ்கோர். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், திருச்சி மாவட்டத்துடைய டாப்பர், திருச்சி சக்தி நீட் அகாடமியோட டாப்பர், இவர்தான் மாவட்டத்தில் முதலிடமாக இருப்பாரா அப்படிங்கிறது அது உங்கள் கையில் இருக்குது, ரைட்டா. இப்போ பார்க்கலாம். இவரும் அதான், ஈக்குவலி டெடிகேட்டட், சின்சியர், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், தமிழ் மாறன். இவர் வந்து 690 அப்படி வாங்கியிருக்காரு. ஓகேயா, அகெயின் ஐ ரெக்வெஸ்ட் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் ரிப்ளை இன் யுவர் கமெண்ட். சப்போஸ் இஃப் யூ ஹவ் ஸ்கோர்ட் மோர் தேன் திஸ் மார்க், 690 விட கூட வாங்கியிருந்தால் அதை தெரியப்படுத்துங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். மற்ற எல்லாரோட மார்க்கும் நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஒரு 1 or 2 days ஆகும். ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்சஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஐ வில் டிஸ்கஸ் வித் யூ. அதை வச்சு தான் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பண்ண முடியும். அது அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போது 12th படித்து முடிச்சாச்சு, பரீட்சை முடிச்சாச்சு, எக்ஸாம் நீட்டும் முடிஞ்சிருச்சு. எப்போ கோர்ஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கான பதில் முதல்ல சொல்லிடுறேன். So NEET 2027 long-term course admission is open now. Classes will start on the 7th of June. Okay, நம்ம வந்து நீட் எக்ஸாம் May 3ங்கிறப்ப ரிசல்ட் பொதுவாக June 4th நம்ம எதிர்பார்க்கலாம். இது யூஷுவல் ஸ்டைல். 1 month டைம் அவங்க எடுத்துக்குவாங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் சீக்கிரம், கொஞ்சம் பின்னாடி கொடுக்கலாம். ஸோ நான் எதிர்பார்க்குறது ஓகே, June 4th or 5th ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓகே 7ஆம் தேதி நம்ம ஆரம்பிக்கிறோம். பட் ரிசல்ட் வராட்டியுமே 7ஆம் தேதி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீட் 26ஓட மார்க் என்ன ஏது, ஈவன் ஃப்ரெஷராக இருந்தால் கூட நீங்கள் இந்த 1 month ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதியிருப்பீங்க இல்லையா. ஸோ வாட்ஸ் யுவர் ஸ்கோர் அப்படின்னு அப்பா அம்மா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. அதை முடிச்சுட்டு இந்த 7ஆம் தேதிலேருந்து லாங் டேர்ம் கோர்ஸ் நீங்கள் வந்து படிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே ஒரு எண்ணம் என்ன இருக்கும், பேரண்ட்ஸுக்கும் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னென்னா, சார் நிறைய அகாடமி இருக்குது, நான் நீட் படிக்கணும் முடிவு பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு அந்த டெசிஷன் வரணும். நம்ம இன்ஜினியரிங் போகலாமா, பிஎஸ்சி போகலாமா, இல்லை நம்ம நீட் படிச்சுட்டு எம்பிபிஎஸ் போகணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக.
அது யோசித்து முடிவு நீங்கள் பண்ணணும். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதுக்கப்புறம் நிறைய அகாடமி இருக்கே, எங்கே போகிறது அடுத்த கேள்வி. ஓகேயா? அப்போ சக்தி நீட் அகாடமி நல்லா இருக்குமா? இங்கே பாடம் நடத்துகிறதெல்லாம் நமக்கு புரியுமா? இங்கே தங்குறதுக்கான அகாமடேஷன் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது, இதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 1 வீக் ஃப்ரீ டெமோ. ஓகே, இது லாஸ்ட் இயர் கூட நான் பண்ணேன். இது ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் உங்களுக்கு அகாமடேஷன் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், டீ, காஃபி, எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ. அண்ட் 1 சாப்டர் இன் ஃபிசிக்ஸ். ஒய் ஃபிசிக்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸ் நல்லா படித்தா நல்ல மார்க் வாங்கினா நீட்டில் நல்ல மார்க் வாங்கிடலாம். பிகாஸ் கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்பேர்ட் டு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸி. பயாலஜிலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பயாலஜி பிடிச்சவங்க தான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைப்பீங்க. அதனால் அதில் எல்லாம் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. ஒரே ஒரு சின்ன பயம் என்ன இருக்கும், ஃபிசிக்ஸ் நமக்கு புரியுமா, நம்மளால் ப்ராப்ளமெல்லாம் சால்வ் பண்ண முடியுமா, அதுவும் டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் 1 மினிட்ல சால்வ் பண்ணணும் அப்படின்றாங்களே, அதெல்லாம் நமக்கு முடியுமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் நான் எப்படி நடத்துகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். தென் ஃபிசிக்ஸில் ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வருதான்னு பார்க்குறதுக்காக ஒரு டிஃபிகல்ட் லெசனை எடுத்து நடத்தினா, அந்த டிஃபிகல்ட் லெசனை 1 வீக்கில் நடத்தி உங்களுக்கு அது புரியுதா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த 1 வீக் டெமோ. பேரண்ட்ஸுக்குமே இது முக்கியம். பேரண்ட்ஸ் என் பொண்ணு என் பையன் இந்த லைனில் போகிறாங்க அப்படின்னா அவங்க விருப்பத்துக்கு பேரண்ட்ஸு பர்மிட் பண்ணுவாங்க. இருந்தாலும் என் பையனுக்கு என் பொண்ணுக்கு ஃபிசிக்ஸ் புரியுமா, ஒரு 1 வீக் டெமோ தானே, ஃப்ரீ தானே, இப்போ சம்மர் ஹாலிடேஸ் தானே, ஒரு சான்ஸ் பார்ப்போமே அப்படின்னு விருப்பப்படலாம். அப்போ அந்த 1 வீக் படித்து மார்க் எப்படி வருது, எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கிறத பற்றி தான் நம்ம இந்த டெசிஷனை எடுக்கலாம். ஓகே தானே? ஸோ திஸ் 1 வீக் ஃப்ரீ டெமோ எங்கே பண்ணுறேன்? திருச்சி கேர்ள்ஸ் கேம்பஸ் May 15th to May 21st. திருச்சி பாய்ஸ் கேம்பஸ் May 22nd to May 28th. மதுரை பாய்ஸ் கேம்பஸ் இன்னும் நமக்கு கிடைக்கல, இதில் போட்டிருக்கேன். பட் மதுரை கேர்ள்ஸ் மட்டும். ஓகேயா? மதுரை கேர்ள்ஸ் May 29th June 4th. இது டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. How do I register for this அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். அது எப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, என்ன பண்ணணும்? சும்மா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பணும். I want to attend free physics 1 week demo class அப்படிங்கிற வாட்ஸ்அப் மெசேஜை நீங்கள் ட்ரிச்சியில் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு அனுப்புங்க, 9345129898. சப்போஸ் நீங்கள் மதுரையில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் 8248610881. ஓகே, இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது எந்த லெசன்ஸ் நடத்த போகிறீங்க? எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். நம்ம +2 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் லெசன். ஓகே, இதுதான் நமக்கு கம்ப்ளீட் எலக்ட்ரிசிட்டிக்கு அடிப்படையான லெசன். இந்த லெசனை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பொட்டென்ஷியல், கெப்பாசிட்டர், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே, மூவிங் சார்ஜ், இஎம்ஐ, ஏசி, மேக்னட்டிசம், மேட்டர், இது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அடிப்படையான ஒரு லெசன். இந்த லெசனை நான் 3 பார்ட்டாக பிரிக்கிறேன். ஓகேயா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், கூலும்ஸ் லா ஃபர்ஸ்ட் பார்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் டைபோல் செகண்ட் பார்ட், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் காஸ் லா தேர்ட் பார்ட். இது 3 பார்ட்டாக பிரிக்கிறேன். கிளாஸஸ் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டீச்சிங் மட்டுமே ஒரு 12 கிளாஸ் உங்களுக்கு எடுக்கிறேன் அந்த 1 வீக்கில். ஒரு கிளாஸுங்கிறது 1.5 மணி நேரம். ஸோ 18 hours ஆஃப் டீச்சிங். அப்புறம் உங்களை படிக்க விடணும்ல, அது எவ்வளோ நேரம்? 12 × 1.5, 18 hours. இது ஸ்டடி டைம். நீங்கள் படிப்பீங்க. I'll be available to clarify your doubts. நீங்கள் படிக்கும்போது சந்தேகம் வரும், அப்போ வரும்போது நீங்கள் கேட்டுக்கலாம். இது தென் அந்த பார்ட் டெஸ்ட் சொன்னேன் இல்லையா, பார்ட் போர்ஷன் சொல்லியிருக்கேன்ல, அது ஒன்றுக்கும் டெஸ்ட், 3 டெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணணும். அந்த டெஸ்ட் வச்சுட்டு கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி காமிக்கணும். அதுக்கு ஒரு 3 கிளாஸ். டெஸ்ட் எழுதுறதுக்கு 3 கிளாஸ், டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 3 கிளாஸ். அப்புறம் நைட்டில் நீங்கள் படிக்கிறதுங்கிறது 1.5 மணி நேரம், 12 நைட் ஸ்டடி பீரியட்ஸ். ஸோ அ டீச்சர் வில் பி வித் யூ. நீங்கள் படிப்பீங்க. இது ரொம்பலாம் பயப்படலாம் வேணாம். 8:30 to 10 டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும்ல இந்த ஹோல் டே நடத்துனது, அதுக்காக அந்த ஸ்டடி பீரியட் இதுதான். இது எப்படி 18 ஹவர்ஸ்னால் 6 நாட்கள், மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அது வரும். ஓகே,
ஒரு புத்தகம் ஒன்று கொடுப்பேன், ஈஸி ஃபிசிக்ஸ், எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு. நான் எழுதின புத்தகம் தான் இது. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கிடைக்கும். எப்போதுமே ஃபிசிக்ஸ் படிக்கும்போது நமக்கு சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கலாம். என்னடா இது சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, புரிகிற மாதிரி அந்த புத்தகம் எழுதப்படவில்லை அப்படிங்கிறதான் காரணம். ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதுனா படிக்கிறவங்களுக்கு அது புரியுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். ஐ ஆம் வெரி ஷுர் நீங்கள் இதை படிக்கும்போது கம்ப்ளீட் ஐடியா அபவுட் திஸ் பர்டிகுலர் லெசன் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். கிளாஸ் டைமிங் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே ஹாஸ்டலில் தான் இருக்க போகிறீங்க. ஹாஸ்டல் ஃப்ரீ தான். யாராவது எங்கள் வீடு பக்கத்தில் தான் சார் இருக்குது, நான் வீட்டிலேருந்து வரலாமா அப்படின்னா வரலாம். பட் அகாமடேஷன் ஃபுட் இஸ் ஃப்ரீ. யூ கேன் ஸ்டே ஹியர் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். தங்குறதுக்கு ஆக்சுவலி நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டியது என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு படுக்கை, தலைவாணி, பக்கெட், மக்கு, பிளேட்டு, டம்ளர், இதெல்லாம் நீங்கள் வரும்போது கொண்டு வந்துடணும். ஒரு 1 வீக் உங்களுக்கு தேவைப்படும்ல, அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது இங்கே வாங்கிக்கணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ 8:30 to 10 ஃபஸ்ட்டு கிளாஸ், தென் ஒரு டீ பிரேக், 10:15 to 11:45 அடுத்த கிளாஸ், அடுத்து 12 to 1:30 இஸ் ஸ்டடி. இந்த கிளாஸ் நடத்தினா படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் 3, கிளாஸ் 4. எப்போ முடியுது? 5:45. ஓகேயா? இப்போ ஒரு 4 கிளாஸ் இதில் வந்துருச்சு, ஒரு ஸ்டடி வந்துருச்சு. அடுத்து 5வது கிளாஸ் வருது, இன்னொரு ஸ்டடி வருது. இந்த 5 கிளாஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருது. சரியா? இந்த லெசனை நம்ம 3 பாகமாக பிரிச்சிருக்கோம் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதை படிச்சுட்டு பார்ட் டெஸ்ட் 1 எழுதுறீங்க, டிஸ்கஷன் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டை ஆரம்பிச்சிட்றேன், ஸோ தட் நீங்கள் அந்த நைட் ஸ்டடியில் அதை படிப்பீங்களே அதுக்காக. அடுத்த நாள் நம்ம போனோம்னா மறுபடியும் ஒரு கிளாஸ் வருது. இது ஆக்சுவலி அடுத்த பார்ட்டு முடிஞ்சிருது, படிக்க வைக்கிறேன். அடுத்த கிளாஸ் இங்கே தான் முடியுது. அடுத்த பார்ட்டு மறுபடியும் நடுவில் கொஞ்சம் படிக்க வைக்கிறேன். மறுபடியும் ஒரு கிளாஸு. நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுக்காக இந்த ஸ்டடி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவீங்க. அதெல்லாம் அதுவும் ப்ரிப்பரேஷன் தானே. அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே காலையில் 2வது பார்ட்டோடைய டெஸ்ட் எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் முடித்தோம், இப்போ 2வது பார்ட்டும் நம்ம முடிச்சிட்டோம். அதோட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 3வது பார்ட் நம்ம ஆரம்பிச்சிட்றோம், அதை நடத்துகிறோம். அடுத்த டே 5 வரும்போது மறுபடி 11, 12, இதுதான் இந்த லாஸ்ட்டு கிளாஸ். ஸோ இந்த லெசனை நடத்துறதுக்கு 12 பீரியடு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. படிக்கிறதுக்கு 12 பீரியட் வேணும். இப்போ என்னென்ன பாக்கி இருக்கோ படிக்கிறீங்க. மறுபடி ஆரம்பத்துலேருந்து ஒரு தரம் ஃபுல்லாக தரவாக படிக்கணும் இல்லையா? அதெல்லாம் படிக்கிறீங்க. பார்ட் டெஸ்ட் 3 எழுதிடுறீங்க, அதை டிஸ்கஸ் பண்ணிடுறோம். டிஸ்கஸ் பண்ணோன்னா கம்ப்ளீட் லெசன், ஆல் த 3 பார்ட்ஸ், எவ்ரிதிங் ஓவர். அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய ப்ராப்ளம்லாம் போட்டு பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. நைட்டும் படிக்கிறீங்க. 7வது நாள் 4 noon மார்னிங் டைம் வாட் யூ டூ, மறுபடியும் ஒரு தரம் ஃபார்முலாலாம் எழுதி காமிக்க சொல்லுவேன். ஃபார்முலா லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதை பார்க்காம எழுதுவீங்க. நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவீங்க. அந்த ஃபார்முலா டெஸ்ட்லாம் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? சக்தி அட்மிஷன் டெஸ்ட், அந்த எக்ஸாம் 12 to 1:15. இந்த எக்ஸாமில் என்ன போர்ஷன் அப்படின்னா, எலக்ட்ரிக் சார்ஜ் ஃபுல் போர்ஷன் 45 கொஸ்டின்ஸ், அதை நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இது மத்தியானம், அது டே 7 தான். இதுவும் டே 7 காலையில் படிக்கிறோம், மத்தியானம் டெஸ்ட் எழுதுகிறோம். இந்த டெஸ்ட் இட் இஸ் 45 கொஸ்டின்ஸ், 180 மார்க்ஸ். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறீங்க. இதுக்கு டைம் தான் 1.25 மணி நேரம். அதை எழுதி முடித்ததுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு த ஹோல் திங் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஓகேயா? இங்கே போட்டிருக்கேன் 45 கொஸ்டின், 180 மார்க்ஸ், 60 மினிட்ஸ். சாரி, நாட் 1.25 மணி நேரம் கிடையாது, 1 மணி நேரம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறீங்க. எழுதிட்டு எப்படி மார்க் வாங்குறீங்க என்னங்கிறத பார்க்குறோம். 180 மார்க்கில் 40க்கு மேலே வாங்குறவங்க எல்லாருக்கும் அட்மிஷன் கொடுக்குறோம். ரைட்? உங்களுக்கும் கிளாஸ் பிடிச்சிருக்கணும். சரியா? உங்களுக்கும் நான் நடத்துறது, டெஸ்ட் வைக்கிறது, படிக்கிறது இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ கம்பல்ஷன். ஓகேயா? திஸ் இஸ் வாட் இட் இஸ். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸுக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, திஸ் இஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் த ஃபஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஒரு கிளாஸில் 100 பேரை உட்கார வச்சு நம்ம நடத்த போகிறோம். ஸோ திஸ் இஸ்
அவைலபிள் ஃபார் ஒன்லி த ஃபஸ்ட் 100 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான். அதனால் இமீடியட்டாக நீங்கள் வந்து ட்ரிச்சியா மதுரையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு பாய் ஆர் கேர்ள் கேன் கம் டு ட்ரிச்சி. பாய்ஸ்க்கு 100 பேர், கேர்ள்ஸுக்கு 100 பேர் வில் பி அட்மிட்டட். நீ உங்களோட மெசேஜ் வந்தவுடனே நாங்கள் ஒரு ரிப்ளை போடுவோம். இந்த ரிப்ளையில் வந்து உங்களுடைய ரோல் நம்பர் என்ன, திருச்சி கேர்ள் 001 அப்படின்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரிஜிஸ்டர். திருச்சி பாய் 001 யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பாய் டு ரிஜிஸ்டர். திஸ் வில் கோ அப் டு 100. தென் பியாண்ட் தட் 100 we won't be able to accommodate because you know ரொம்ப கூட்டமாக உட்கார வச்சு நான் பாடம் நடத்தும் போது அது வந்து ரொம்ப கரெக்டான எஃபெக்ட் அது கொடுக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால இட் இஸ் லிமிட்டட் டு ஃபர்ஸ்ட் 100 ஒன்லி. மதுரையில் நவ் இட் இஸ் ரெடிலி அவைலபிள் ஒன்லி ஃபார் த கேர்ள்ஸ். மதுரை பாய்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான இடம் பார்த்துட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் இது வரைக்கும் செட் ஆகலை. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ராமிஸ் யூ. ஸோ மதுரை கேர்ள்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 8248610881 நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. 100 கேர்ள்ஸ் வில் பி இன்வைட்டட் ஃபார் அ ஃப்ரீ டெமோ கிளாஸ். ஓகேயா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ.